سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم لا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم ولا تحزن عليهم إلى آخر الآية صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம் மீது விதித்திருக்கக்கூடிய கடமைகளிலே பிரதானமான அதிமுக்கியமான ஒரு கடமை தொழுகை என்ற ஒரு கடமை. எந்த கடமையிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிறோமோ, மறதியாக இருக்கிறோமோ, அந்த கடமைதான் பிரதானமானதாக இருக்கிறது, அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த தொழுகையிலே திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி அதிகமாக ஓதப்படக்கூடிய சூறாவான சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் வைக்கப்பட்ட, மடக்கி மடக்கி ஓதக்கூடிய புகழுக்குரிய வசனங்கள் என்று அல்லாஹ்வால் திருமறையிலே சொல்லப்பட்ட அல்ஹம்து சூராவை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே 15வது அத்தியாயம் 87வது வசனத்தில் சொல்றான், வலகத் ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அலீம். அல்லாஹ்வுடைய புகழை எடுத்து எம்பக்கூடிய, புகழை குறிக்கக்கூடிய 7 வசனங்களை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம், மகத்தான மகத்துவமிக்க குர்ஆனையும் தந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா பிறகு ஒரு வசனத்திலே சொல்கிறான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். மக்களிலே பலதரப்பட்ட பேருக்கு சொகுசான பல வளங்களை நாம் கொடுத்திருக்கிறோம், அவைகளின் பக்கம் உங்களுடைய பார்வைகளை திருப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பார்வையை சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய அவர்களுடைய வளங்களின் பக்கம் திருப்பாதீர்கள். வலா தஹஸன் அலைஹிம், அதை நினைத்து நீங்கள் வருத்தமும் படாதீர்கள். அப்படி வாழ்றாங்களே, இப்படி வாழ்றாங்களே, சொகுசா இருக்காங்களே, வசதியா இருக்காங்களே, அதன் பக்கம் பார்க்கவும் செய்யாதீங்க, அதை நினைச்சு வருத்தப்படவும் வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே மனிதர்கள் அனைவருக்குமே ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் என்பது இயல்பாகவே விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனைகளை எல்லா மக்களுமே விரும்புவாங்க. ஆன்மீக சம்பந்தமான உரைகள், ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள், அது சம்பந்தமான ஈடுபாடுகளின் மீது ஒரு மனிதர்களுக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. எங்கு அது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு மக்கள் திரளை பார்க்க முடியும், மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். இது இறைவனால் இயல்பாகவே மனிதர்களுக்கு தரப்பட்ட ஒரு கிஃப்ட். இத்தனைக்கும் மனிதர்களுடைய குணாதிசயம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் பண வேட்கையை நோக்கி இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதிலேயே குறியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆன்மீகத்திற்காக தன்னுடைய பணிகளை விட்டுவிட்டு நேரங்களை ஒதுக்கி அது சம்பந்தமான விஷயங்களை கேட்க ஆர்வப்படுகிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே போட்ட ஒரு அம்சம். இப்படி யாருக்காவது ஆன்மீகத்தின் மீதான ஒரு நாட்டம், ஆர்வம் துடித்துக் கொண்டிருக்குமே ஆனால் அந்த ஆன்மீக வடிகாலத்தில், அந்த ஆன்மீகத்தை தெரிவதற்கு தொழுகை என்பது ஒரு அற்புதமான ஒரு பாடமாக இருக்கிறது. தொழுகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், பிற மதத்தவர்களாக இருக்கட்டும், தொழுகை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வார்களேயானால் இதுதான் சொர்க்கத்தினுடைய சாவி என்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு அம்சங்களை பொதிந்ததாக அல்லாஹ் தஆலா இந்த தொழுகை என்கிற வணக்கத்தை அமைச்சு வச்சிருக்கிறான். அதை பற்றிய விரிவான விஷயங்களை தான் உங்களிடத்துல இப்பொழுது நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த தொழுகை இருக்கிறதே வெளிப்படையில பார்க்கும் பொழுது ஏதோ குனிகிறாங்க, ஏதோ தரையில படுக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, அசைகிறாங்க என்பது போல தெரியும். இது யோகா அல்ல, இது உடற்பயிற்சி அல்ல. அதையும் தாண்டிய ஒரு மகத்துவமான நுணுக்கமான ஒரு நுட்பத்தை பெற்றது. எப்படின்னு சொன்னா, அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு இணைப்பு பாலம் என்பதுதான் இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஒருத்தர் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், ஏதோ விரல்களை அசைக்கிறார், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதை பற்றி தெரியாதவர்கள் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஆளு ஷீட்ல உட்கார்ந்துக்கிட்டு எதையோ முன்னாடி வச்சுக்கிட்டு விரலை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பண்றாரு, விரல்களை அங்கிட்டுக்கிட்டுமா அசைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, தட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்பதாகத்தான் அதை பற்றி தெரியாத வெளியில் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தெரியுமா? சாதாரணமா அவர் விரலை தட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட உலகத்தினுடைய எங்கேயோ மூல முடுக்குகள்ல இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் தன்னுடைய தொடர்புல கொண்டு வர்றாரு. உலகத்துல பரவி கிடக்கக்கூடிய பல இடங்கள், எட்டு திக்குகளிலும் இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம், பொருள்களை எல்லாம் தன்னோடு இணைத்து தொடர்பு படுத்தி ஒரு ஐக்கியமாகி கொண்டிருக்கிறார், சாதாரணமா விரலை தட்டுவதன் மூலமா. அதே மாதிரிதான் தொழுகை என்பது குனிவது, நிமிர்வது, தலை சாய்ப்பது என்பது மட்டுமல்ல. பார்ப்பதற்கு அப்படி தெரிந்தாலும் கூட எங்கேயோ இருக்கக்கூடிய அல்லாஹ்வோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய, இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வெளிப்பாடு, வேலைப்பாடு அந்த தொழுகையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த தொழுகையை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம், எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், எதிலிருந்து ஆரம்பிக்கிறோம்? கிபிலாவை நோக்கிய ஒரு நிலையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம். ஸ்டார்டிங்ல கிபிலாவை நோக்கி இருக்கும். கிபிலா திசையை நோக்கியவராக நம்முடைய நிலைப்பாட்டை முதல்ல அமைச்சுக்கிறோம். அது மெயின், அதுதான் ஆண்டனா. ஆண்டனா சரியாக இருந்தால் தான் அடுத்தடுத்து எல்லாம் சரியா இருக்கும். கிபிலா திசையை நோக்கி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை முதல்ல ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த ஆண்டனாவுக்கு அடுத்தபடியாக பொதுவாக கம்ப்யூட்டரை தூசிப்படாத அறையில் வைப்பாங்க. அப்பத்தான் அந்த கம்ப்யூட்டர் முறையாக செயல்படும், சரியாக செயல்படும். தூசிப்படாத ஒரு இடம் அதற்கு தேவை. அதற்கு அடுத்தபடியாக நம்மளை என்ன செய்யறோம், தூசிப்பட்ட இடங்களை எல்லாம் தொடச்சு ஒளிச்செஞ்சுட்டு நிற்கிறோம். அழுக்கை நீக்கி உடல் சுத்தம் செய்து அங்க சுத்தி செய்து விட்டு அதற்கு பிறகு தொழுகையில நம்ம நிற்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தொடர்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அலாரமாக அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்றோம். கிப்லா திசையை நோக்கி அங்க சுத்தி அலாரமான அல்லாஹு அக்பர். அடுத்து என்ன ஓத ஆரம்பிக்கிறோம்? சனாவோ அல்லது வஜ்ஜகத்தோ. சனா அல்லது வஜ்ஜகத்து ஓத ஆரம்பிச்சிடுறோம். எப்ப சனா வஜ்ஜகத்து ஓத ஆரம்பிச்சிடுறோமோ அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய கதவு திறக்க ஆரம்பிச்சிருது. தொடர்பிற்கான அறிகுறி, அடையாளம் தெரிய ஆரம்பிச்சிருது. அல்லாஹ்வுடைய அர்ஷு திறக்க ஆரம்பிச்ச உடனே ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிச்சிடும். சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹானா என்ன அர்த்தம்? திறக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஃபாத்திஹானா என்ன அர்த்தம்? 3ஆம் நாள், 4ஆம் நாள், 7ஆம் நாள் ஃபாத்திஹா ஓதுறது அது இல்லை. அதனுடைய அர்த்தம் திறக்குதல். அந்த திறக்குதல் என்கிற அர்த்தத்தை கொண்ட அந்த சூறாவான சூரத்துல் ஃபாத்திஹாவான அல்ஹம்து சூறாவை நம்ம ஓத ஆரம்பிச்சிடுறோம். அதிலிருந்து அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில ஒரு மானசீகமான ஒரு தொடர்பு ஏற்பட ஆரம்பிச்சது. கண்ணுக்கு தெரியாது. கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இணைப்பு கண்ணுக்கு புலப்படாது. கண்ணுக்கு புலப்படாத, கண்ணால் காண முடியாத ஒரு இணைப்பின் கீழ் ஒரு இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும் இருக்கிறது மாதிரி அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு மானசீகமான, கண்ணுக்கு புலப்படாத ஒரு தொடர்பு ஆரம்பமாகிறது. அந்த தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய, அந்த சந்திப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சரியான களம் தொழுகை என்பதை நாம்
இன்னும் அறியாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த தொழுகை என்பதை முதல்ல நம்ம அறியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரொம்ப அடியானை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அடியான் மீது பிரியம் கொள்ளவனாக இருக்கிறான். இந்த தொழுகை எப்படிப்பட்ட ஒரு களத்தை நமக்கு அமைச்சு கொடுக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு ஹதீஸ், அருமையான ஒரு ஹதீஸ், ரிபா இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டாங்க. தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு தனக்கு பின்னால் தொழுத சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இன்றைய தினம் தொழுகையில உங்களுக்கு நான் சொல்லித்தராத ஒரு தஸ்பீக யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே, அது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த தஸ்பீக தொழுகையில ஓதுபடியாக நான் இதுவரைக்கும் சொன்னதில்லை. நான் சொல்லி தராத ஒரு தஸ்பீக தொழுகையில யாரோ ஓதுனாங்க, சத்தமிட்டு ஓதுனாங்க, அது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துகிட்டு யாருமே பதில் சொல்லல, யாருமே நான் தான் அப்படின்னு சொல்லல. அதை சொன்னவர் கூட அமைதியா இருக்கிறார். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மறுபடியும் அமைதி. மூன்றாவது தடவை கேட்கிறாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒன்றும் தவறு பண்ணல, தைரியமா சொல்லுங்க, நான் சொல்லித்தராத தஸ்பீக யார் ஓதுனது? உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு நின்று, யார் ரசூலல்லாஹ், நான் தான் அந்த தஸ்பீக ஓதுனேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க சொன்ன அந்த தஸ்பீக 32 மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன தஸ்பீஹ் தெரியுமா? ருக்கூல இருந்து எந்திரிச்சதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம்? சமிஅ அல்லாஹு லிமன். அதுக்கடுத்து ரப்பனா லக்கல் ஹம்த். ஆனா அந்த சஹாபி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொன்னதோட நிக்கல, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ, அது வரைக்கும் நம்ம சொல்லணும். அந்த சஹாபி சொல்றாங்க, அப்படியே மெய்மறந்து அல்லாஹ்வுடைய தொடர்புல, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய லைஃப்ல ரப்பனா லக்கல் ஹம்துல இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. தொழுவு முடிஞ்சோன்னா பிஸ்னஸ் கேட்குறேன், இதெல்லாம் நான் சொல்லி தரல, யார் சொன்னது? அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது ஒரு ஐக்கியமான ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு அந்த சஹாபி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரப்பனா லக்கல் ஹம்த், எங்களுடைய ரப்பே புகழனைத்து உனக்கே, ஹம்தன் கசீரன் கணக்கற்ற புகழாக, தையிபன் மன மகிழ்ச்சியோடு ஒழியப்பட்ட புகழாக, முபாரக்கன் ஃபீ பரக்கத் செய்யப்பட்ட புகழாக. இதை அடிஷனலாக சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அனைத்து புகழும் உனக்கே அப்படிங்கிற அந்த தஸ்பீஹ அந்த சஹாபி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு, யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க, ஒரு எழுத்துக்கு ஒரு மலக்கு வீதம் மொத்தம் 32 எழுத்து இருக்கிறது. ரப்பனா லக்கல் ஹம்த ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. ஒரு எழுத்துக்கு ஒரு மலக்கு வீதம் 32 மலக்கு போட்டி போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போறாங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானம். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தஸ்பீஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு இணைப்பை, அல்லாஹ்வுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய, இணைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய, சந்திப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சரியான ஒரு களமாக இந்த தொழுகை நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி கிபிலா திசை நோக்கி என்பது ஒரு ஆண்டனா மாதிரி, அல்லாஹ்வுடைய தொடர்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்கான ஒரு அலாரம் அல்லாஹ் உற்பத்தி என்ற ஒரு மொழியுதல். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அர்ஷ் கதவு திறக்கிறது. திறக்குதல் என்கிற அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது. இது வரைக்கும் வந்துட்டோமா? அதுக்கடுத்து அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்து சூராவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஒரு வாசகம் நம்ம சொல்றோம். என்ன அர்த்தம்? எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே இடம்பெற செய்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது, எந்த நிலையை எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சரியான முறையில் விளங்கிக்கிறோம். அல்லாஹ்விடத்துல நம்ம முறையீடு பண்றோம். அதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன முறையீடு பண்றோம், யாரை பற்றி முறையீடு பண்றோம், எப்படி முறையீடு பண்றோம் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி அல்லாஹ்விடத்துல முறையீடு செய்யும்.
என்ன முறையீடு செய்யறோம், எப்படி முறையீடு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா இருக்குது பாருங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா என்னை போட்டு ஆட்டி படைக்குதுடா அல்லாஹ், அதை உன்னுடைய கட்டுக்குள்ள வை, அதை கொஞ்சம் நீ அடக்கி வை. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறதே கட்டுக்கு மீறி என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குது, அதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்க. அதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். பொதுவா குழந்தைகள் ரொம்ப சேட்டை பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உடனே கிண்டர் கார்டன்லையோ எல்கேஜிலையோ யூகேஜிலையோ ப்ரீகேஜிலையோ யாராவது ஒரு ஆயாவுக்கு சம்பளம் கொடுத்தாவது என்ன செஞ்சிருவோம், கொடுத்துட்டு போயிடுவோம். அல்லது அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்னவோ அதெல்லாம் செய்வோம். குழந்தைகளுடைய தொல்லை இது அதை விட பெரிய தொல்லை இந்த ஆன்மா படுத்துற தொல்லை. பயங்கரமான சேட்டைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பண்ணும். சேட்டைன்னா சாதாரண சேட்டை இல்லை, ஆபத்தான விஷயங்களை எல்லாம் இட்டு செல்லக்கூடிய ஒரு சேட்டை. இப்படிப்பட்ட சேட்டைகள் புரியக்கூடிய ஆன்மாவை பற்றி அல்லாஹ்விடத்துல கம்ப்ளைண்ட் பண்றது, முறையீடு செய்யறது, அதிலிருந்து தன்னை விடுவித்து தருமாறு வேண்டிக் கொள்வதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிறது. அந்த ஆன்மா என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோமா? முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தா, வீதியில போற பெண்ணை பார்த்துட்டு அதுக்கு பின்னால போகும்படியாக தூண்டுறது. அதை பார்த்ததுக்கு பிறகு பார்வையை அகற்றிக் கொள்ளாமல் திருப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொண்டே இருக்கும்படியான, ரசித்து கொண்டே இருக்கும்படியான, அதுல ஒரு இன்பம் இருப்பதாக ஒரு மாயையை நமக்குள் ஏற்படுத்தி தருவது. அந்த பெண்ணை பார்த்ததுக்கு பிறகு கற்பனையிலேயே விபச்சாரம் புரிவது. இதெல்லாம் ஆன்மா பண்ற சேட்டை. அதே போல அதனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு அதையே நினைத்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள்ல கோட்டை வருவது, கோளாறு பண்றது, இதுவும் நம்ம செய்யறது. வீட்டுல என்னதான் அழகான மனைவி இருந்தாலும் கூட, வீதியில போகக்கூடிய பெண்ணுக்கு 50 வயது கடந்தாலும் கூட அந்த அற்ப புத்தி போறதில்லை. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆன்மா செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தான் இந்த ஈமானை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடுல இருக்கிறோம், ஒரு கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அப்படி ஒரு நிலையில நம்மளுடைய உடல் உரசாவிட்டாலும் கூட நம்முடைய ஆன்மா போய் உரசிட்டு வந்துடுது அந்நிய பெண்ணோட. இதையெல்லாம் பிடிச்சி இழுத்து நிறுத்தி நம்மளுடைய ஈமானையும் தக்குவாவையும் தவக்கலையும் பாதுகாக்க வேண்டியது, இது ஒன்று. ரெண்டாவது, யாராவது ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு வாயுடுவது, அதுக்கு அடையாளமாக எச்சிலையும் ஊத்திடுறது. அவா நப்சு, அது வேணும் இது வேணும், அது மாதிரி சாப்பிடணும் இது மாதிரி சாப்பிடணும், அதுல ஒரு சேட்டை, கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆன்மாவுடைய கோளாறு. இது ரெண்டாச்சா. மூணாவது, தன்னை விட யாராவது வசதியாக இருக்கிறாங்க, கார் பங்களா வச்சிருக்கிறாங்க, அல்லது நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்துட்டு பெருமூச்சு விடுறது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின். மக்களிலே பலதரப்பட்ட பேர்களுக்கு பலவிதமான சொகுசான வளங்களை கொடுத்தாலும் கூட நீங்கள் அவைகளின் பக்கம் உங்களுடைய பார்வையை திருப்பாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்றான். அதை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு அந்த ஆன்மா அந்த அடியான நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். பாரு அவர் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, இன்னும் ஒரு கார் வச்சிருக்காரு, மங்களா வச்சிருக்கிற, நீ ஏன் எப்படி இருக்க, நீ அதுல போய் சம்பாரி இதுல போய் சம்பாரி, அதை பண்ணு இதை பண்ணு, ஹராமான வேலையை செய். இப்படியாக அடியான போய் காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்க போறது வரைக்கும் எதையாவது ஒரு திருமணமான சிந்தனைகளை போட்டு அந்த பெருமூச்சு, அந்த பொறாமை, இவைகளின் மூலமாக அந்த ஆன்மாவனை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதும் ஆன்மா பண்ற பெரிய ஒரு சேட்டை. அடுத்து பாருங்க, ஆன்மாவனுடைய குதூகலம் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்ய மாட்டார், நேரத்தை பூரா வீணடிப்பார், நண்பர்களோட நல்லா அரட்டை எடுப்பார், ஆனா வருமானம் மட்டும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். கிரிக்கெட் மேட்ச் எந்த மூலையில நடந்தாலும் எந்த திக்கில நடந்தாலும் நேர்முக வர்ணனையோட பார்த்தா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். செய்தியா கேட்டா கூட அவருக்கு திருப்தியா இருக்காது. நேர்முக வர்ணனை அப்படியே பார்த்து அப்படியே 4 மணி நேரம் 3 மணி நேரத்தை அப்படியே அதுல கழிக்கிறதுல அவ்வளவு இன்பம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குதூகலமாக இருப்பதாக, மகிழ்ச்சி இருப்பதாக, சந்தோஷம் இருப்பதாக ஆன்மா நம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்துல சொல்லி முறையிடுறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இந்த ஆன்மாவுக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல அறிவை கொடு,
நல்வழிப்படுத்து அப்படின்னு நம்ம கேட்கணும். சூரத்து ஃபாத்தியாவில், அல் சூராவில். அடுத்து என்ன தெரியுமா? ஆன்மாவுடைய சேட்டை, தனக்கு மிஞ்சியவன் எவனுமே இல்லை. அறிவாளி நான்தே, காரியவாதி நான்தே, மதியூகி நான்தே, எல்லாமே நான்தே. அப்படி தனக்கு மிஞ்சி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவர்களை வீழ்த்துவதற்கு என்ன வழி? ஆன்மா செய்யுதா இல்லையா? இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் சொல்லியா கொடுக்கணும்? இதை சொல்லி கொடுக்கறதுக்குலாம் யாரும் வேண்டாம், தானா வரும் அது. இதுவும் ஆன்மா பண்ற சேட்டை. இன்னைக்கு சில இஸ்லாமிய பத்திரிகைகள், நம்மளவுல மட்டும் பேசுவோமே, சில இஸ்லாமிய பத்திரிகைகள், சில இஸ்லாமிய இயக்கங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் சமுதாயத்தினுடைய பணத்தை பூரா இந்த போட்டி மனப்பான்மையிலேயே வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எப்படி பத்திரிகை நடத்துறான், அவன் எப்படி பத்திரிகையை பிரசுரிக்கிறான், அவன் அதே மாதிரி நான், நீயா நானா, இப்படி போட்டி மனப்பான்மையிலேயே சமுதாயத்தினுடைய பணங்கள் எல்லாம் வசூல் செய்யப்பட்டு வீணடிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் நிகழ்காலத்திலே, நடப்பு காலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அப்படித்தான். அரை மணி நேரத்துக்கு இவர் பேசிட்டு போயிடுவாரு, அடுத்த அரை மணி நேரத்துக்கு அவரை தாக்கி இவர் பேசுவார், இவர் அவரை தாக்கி பேசுவார். டிவி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய இயக்கங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துறது பாருங்க. அவன் போராட்டத்தில் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தானா, இப்ப நாங்க போராட்டம் பண்றோம் பாரு. அவன் போராட்டம் பண்றதுக்கு ஏதாவது நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது நிகழ்வு நடக்குதா, அதனுடைய பேரை சொல்லி கூட்டத்தை திரட்டுவோம், நாங்களும் இருக்கிறோங்கிறத சமுதாயத்திட்ட காட்டுவோம், அரசாங்கத்திட்ட காட்டுவோம். அதுக்கு மக்கள் பணம் தானே கிடைச்சிச்சு, சமுதாயத்தினுடைய பணம் தானே கிடைச்சிச்சு. அப்ப தன்னுடைய இயக்கத்தினுடைய பெயரை காட்டுவதற்காக, இன்னொரு இயக்கத்திற்கு முன்பாக தன்னை பெரிய அண்ணனாக காட்டுவதற்காக இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம், தேவையில்லாத செலவுகள், இது ஆன்மா தூண்டக்கூடிய விஷயங்களா இருக்குது. கிறிஸ்தவர்கள்ல கூட 30,000 பிரிவு இருக்கான். அந்த அளவுக்குலாம் நம்ம பிரிவு இல்லை. அதை கவனிச்சு பார்க்கும்பொழுது அற்ப சொற்பமான பிரிவுகள் தான் நம்ம இதுல இருக்கிறது, பிரிவுகளா இருக்கிறது. 30,000 தாண்டி பிரிவுகள்லாம் இருக்கிறான். எவனாவது டிவி நிகழ்ச்சியில இவன் அவனை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறானா, இவன் அவனுக்கு எதிராக பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கானா? இப்போ அவங்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூட நம்மிடத்துல இல்லாம போச்சு. இத்தனைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், ஒற்றுமையினுடைய கயிற்றை பற்றி பிடிங்கன்னு சொன்ன வேதம் சொன்ன அந்த வரியை மறந்துட்டு வேற வேற விஷயங்கள்ல சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதை வலியுறுத்தி சொல்லப்பட்டதோ அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு மனம் விரும்பிய விஷயங்களிலும் மனம் தேடுகிற விஷயங்களிலேயும் நேரத்தையும் பொருளையும் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதும் ஆன்மா செய்யக்கூடிய சேட்டை. பிறருடைய பார்வையில தன்னை தனித்து காட்டக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதை மட்டும்தான் நம்ம ஷரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை செஞ்சா போதும், தான் ஒரு பெரிய ஒரு ஷரியத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம் என்பதாக நமக்குள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் ஹதீஸ்கள்ல கருத்து வேறுபாடுகளை கொண்டு இருக்கிறதோ, சர்ச்சைகளாக இருக்கிறதோ, அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நான் தான் ஷரியத்தை பின்பற்றி நடக்கிறேன் அப்படின்னு பிறருக்கு காட்டக்கூடிய ரீதியில தன்னை அமைத்துக் கொள்வதில் ஆன்மா தூண்டுகிறது. கையை கீழே கட்டுறதா, மேலே கட்டுறதா, அத்தியத்தில் விரல ஆட்டுறதா, ஆட்ட வேணாமா, துப்பி போடலாமா, போட வேணாமா, இது மட்டும்தான் ஷரியத்தா? இதை மட்டும்தான் மறுமையில் நல்லா கேட்பானா? இதை பற்றி மட்டும்தான் ஹதீஸ் இருக்குதா? ஹதீஸ் லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்குதுங்க. ஃபாலோ பண்றதுக்கு, அமல் செய்யறதுக்கு, நன்மையை பெறுவதற்கு தாடி சம்பந்தமான ஹதீஸை விட்டுட்டாரு. புறம் பேசக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இந்த மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் விட்டுட்டு மிஸ்வாக்கு போடுறது எவ்வளவு பெரிய சுன்னத்து, இப்படிலாம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, 5 வேளைக்கு மிஸ்வாக் போடுறாங்களா, அந்த சுன்னத்துக்களை எல்லாம் மறந்துட்டு கூடுதலான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான விஷயங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு மன ஈடுபாடு கொடுக்கறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் துஆ சொல்லி கொடுத்துருக்குறாங்களே, அந்த துஆ மனப்பாடமா தெரியுமா? அந்த துஆ ஓதுறமா ஓதலையா அப்புறம் தெரியுமா? எத்தனை துஆ தெரியும்? அதுல எல்லாம் மனசு ஈடுபாடு கொடுக்க மாட்டேங்குது, ஆர்வம் கொள்ள மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை. இப்படித்தான் கட்டணும், அப்படித்தான் செய்யணும், இதுதான் ஷரியத்து, நான் தான் ஷரியத்தை சரியா வழங்கி இருக்கிறேன், நான் தான் ஷரியத்தை சரியா சொல்றேன். இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஏதோ அதை ஃபாலோ பண்றதுல மட்டும் ரொம்ப கண்ணு கருத்துமா, நான் அதை மட்டும்தான் ஷரியத்தா, அதை மட்டும்தான் மறுமையில் எல்லாம் கேட்க போறானா? இப்படி ஆன்மாவினுடைய குசும்பு, இதை அல்லாஹ்விடத்துல முறையிடும். ஷரியத் என்கிற பெயராலும் இந்த ஆன்மா என்னையே வதச்சிக்கிட்டு இருக்குது. நான் செய்யற நன்மையே அற்பம், சொற்பம், அதையும் அழிக்கக்கூடிய வேலைகளை இந்த ஆன்மா என்னுடைய உள்ளத்தளவில் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யணும்? முறையீடு செய்யணும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இன்னும் சொல்லப்போனா இந்த ஆன்மா தேவையில்லாத விஷயங்கள்ல தான் ஈடுபடும்.
எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ அதுல போய் மூக்க நுழைக்கிறதும் ஆன்மா பண்ணக்கூடிய சேட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு இஸ்லாத்துல ஒரு அழகான ஒரு முஸ்லீம் யாரு அப்படின்னு கேட்டா, தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது தான். அதுதான் அவரிடத்துல இருக்கக்கூடிய அழகான குணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கண்டுக்கிறது இல்லை. சின்ன ஒரு கஷ்டம் வந்துருச்சு, சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்படியே ஒப்பாரி வச்சு கூப்பாடு போடுறது. அதே நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்துட்டானா வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் துள்ளி குதிக்கிறது. விட்டா அப்படி இல்லாட்டி அப்படி. இதுவும் அந்த மனிதனுடைய ஒரு பலகீனத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு மருந்தாக, ஒரு நிவர்த்தியாக, ஒரு தீர்ப்பாக அல்லாஹ்விடத்துல போய் சரணடைஞ்சு கைகட்டி கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என்னுடைய ஆன்மாவுடைய கட்டுக்குள்ள நான் இருந்துக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். கூட கஞ்சியோ அதை குடிச்சுவிட்டு மனைவி மக்களோட சந்தோஷமா நான் வாழணும்னு நினைக்கிறேன், என்னை வாழ விட மாட்டேங்குது. உண்மை தானே? இப்படி எல்லாம் செய்யணும் யாருக்காவது ஆசையா? பொறாமப்படணும், புறம் பேசணும், தப்பு பண்ணணும், இந்த மாதிரி தற்புகழ்ச்சிக்காக இறைவணக்கங்களை புரியணும், போட்டி மனப்பான்மையோட காலங்களை வீணடிக்கணும், பொருள்களை வீணடிக்கணும், இதெல்லாம் யாருக்காவது ஆசை இருக்குமா? இல்லை. என்னை மீறி நடக்கக்கூடிய விஷயம் தானே இது. அப்போ நான் கூட கஞ்சியை குடிச்சிட்டு மனைவி மக்களோட சந்தோஷமா ஒரு ஹலாலா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். என்னால வாழ முடியலைன்னா அதனுடைய ஆளுமையின் கீழ் நான் இருக்கிறேன். ஆன்மா என்னை போட்டு படாத பாடுபடுத்தி வச்சுக்கிட்டு இருக்குது. அதனுடைய கட்டுக்குள் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுல இருந்து விடுவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடு. அந்த ஆன்மாவுக்கு நல்ல புத்தியை கொடு. அதனுடைய கொட்டத்தை அடக்கு. அதனுடைய குடுமையை ஓங்கையில வச்சுக்க, உன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்க. அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. உன்னுடைய கோபம் என் மீது ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை, வழிதவறி போகக்கூடிய கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லாஹி, உன்னுடைய கோபம் என் மீது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வழி தவறி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையோ இந்த ஆன்மாவினால் எனக்கு ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு அல்லாஹ்விடத்துல முறையீடு என்கிற ரீதியில வேண்டுகோள் வைக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். இதே அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துஆவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அருமையான துஆ. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆ செய்றாங்க பாருங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், ரப்பே எண்ணங்களை எல்லாம், எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருப்பவனே, சப்பித் குலூபனா அலா தீனிக், எங்களுடைய எண்ணங்களை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலை கொள்ள செய்வாயாக. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், யா அல்லாஹ் எங்களுடைய இதயங்களை திருப்பிக் கொண்டே இருப்பவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், எங்களுடைய இதயங்களை உனக்கு கட்டுப்படுவதன் மீது நிலை கொள்ள செய்வாயாக. அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா பியதிக், எங்களுடைய இதயங்களும் குடுமிகளும் உன்னுடைய கைவசத்தில் தான் இருக்கிறது. லம் துமல்லிக்னா மின்ஹா ஷைஆ, அவற்றில் எதுவும் எங்களை ஆட்டி படைக்காதிருக்க செய்வாயாக. எங்களை போட்டு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களுடைய ஆன்மாவின் கீழ் எங்களை ஆக்கிடாத. ஃபைதா ஃபஅல்த ذلك பினா, அதனுடைய ஆளுமையில தான் நாங்க இருக்கணுங்கிறது உன்னுடைய நாட்டமாக இருந்தால், எங்களுடைய ஆன்மாவினுடைய ஆளுமையின் கீழ் தான் அடியான் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாக இருந்தால், பக்குன் அந்த வழியினா, எங்களுக்கு நீயே பொறுப்பாளியாக ஆகிடும். அந்த கேப்பிலையாக நாங்கள் தப்பிச்சிடும். ஒன்று ஆன்மாவினுடைய ஆளுமையின் கீழ் நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும் என்பது விதியாக இருந்தால் நீதான் எங்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும், வலியுனா எங்களுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டும், பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வஹதினா சுபலஸ்ஸலாம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு. துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் கொடுக்கிறார். வஜன்னிப்னல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, பகிரங்கமான அந்தரங்கமான அருவருப்பான விஷயங்களை விட்டு எங்களை அப்புறப்படுத்தி விடு, எங்களை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி விடு என்ற ஒரு அருமையான துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதும் இந்த ஆன்மாவினால் நமக்கு ஆபத்தான விஷயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கில் தான். ஆக இந்த அடிப்படையில, கோரிக்கை என்கிற அடிப்படையில, வேண்டுகோள் என்கிற அடிப்படையில, முறையீடு என்கிற அடிப்படையில அல்லாஹ்விடத்துல தொழுகையில நிலையில இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி அந்த சூராவை நம்ம ஓதுறோம். ஓதுனதுக்கு பிறகு யா அல்லாஹ்
எங்களுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக, ஆதாரமாக 2 உறுதிமொழிகளை தர்றோம். எப்ப தர்றோம்? முதலாவது உறுதிமொழி குனிந்த நிலையில, 2வது உறுதிமொழி படுத்த நிலையில, சஜிதாவில் படுத்த நிலையில. குனிந்த நிலையில என்ன சொல்றோம்? சுபஹான ரப்பியல் அலீம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மகத்துவமிக்க என்னுடைய இறைவன் தூயவன். இந்த அர்த்தம் நமக்கு எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், வீட்டில் போய் கதவை தட்டுறோம், உள்ள நுழைய போறோம். அப்போ ரோட்ல போறவன் சொல்றான், அந்த வீட்டுக்குள்ள நீ போகாத அப்படிங்கிறான். நமக்கு கோபம் வருமா இல்லையா? நீ யாரு போக வேணாம்னு சொல்றது? ஏன்னா அவன் ரோட்ல போறவன், அவன் யாரு சொல்றதுக்கு? அதே நேரத்தில் வீட்டுக்கு சொந்தக்காரன் சொன்னா வீட்டுக்குள்ள வராத, நம்ம என்ன செய்வோம்? பேசாம போயிடுவோம். அவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை ரோட்ல போறவன் சொன்னா ஏற்றுக்க மாட்டோம், கோபப்படும். அப்போ தன் மீது கட்டளையிடுவதற்கு, தன் மீது ஏவல் விடுப்பதற்கு தகுதின்னு ஒன்று வேணும். அது மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ யாரெல்லாம் உன்னுடைய கட்டளைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன், ஏன்னா கட்டளைகளை பிறப்பதற்கான, கட்டளைகளை போடுவதற்கான தகுதி உனக்கு இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறது தான் சுபஹான ரப்பியல் அலீம். மகத்துவமிக்க என்னுடைய இறைவன் தூய்மையானவன். ஆணைகளை பிறப்பிப்பதற்கும் கட்டளைகளை ஏவுவதற்கும் அவனுக்கு முழு தகுதி இருக்குது. அதனால உனக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு புரிஞ்சிடணும், தலை சாய்த்தரணும். பிஸ்மி ரப்பிக்கல் அலீம்னு ஆயத்தை இறங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க? 56வது அத்தியாயம் 74வது வசனம், அந்த பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் சுபஹான ரப்பில் அலீம் தொழுகையில கூட ஓதுங்க அப்படின்னு கட்டளையிட்டார். அதே போல சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அப்படின்னு ஆயத்தை இறங்குச்சு. 87வது அத்தியாயம் 1வது வசனம். இது அப்படியே சஜிதாவில் ஓதுங்க. ரெண்டுமே குர்ஆனுடைய ஆயத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லிட்டாங்க. ஆக இந்த ருக்கூஉ, இந்த சஜிதா, இவைகள் எல்லாம் உன்னுடைய ஆணைகளுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்பதற்கான ஒரு உறுதிமொழி. இந்த சஜிதாங்கிற அந்த நிலையும் சாதாரண நிலை இல்லை. ஒரு மனிதனுடைய அற்பமான நிலைய, இழிநிலைய, பலகீனமான நிலைய அல்லாஹ்விடத்துல சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இந்த சஜிதாங்கிறது. மனிதன் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டவன், ரொம்ப பலகீனப்பட்டவன், அற்பமானவன். அவன் இடத்துல தானும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவனால பசியை தாங்க முடியாதுங்க, அவனால தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஏன் சிறுநீரை கூட கட்டுப்படுத்த முடியாது. சின்ன கொசுவுக்கு கூட பயப்படுறேன், கொசுவுக்கு பயந்து வலையில போய் உட்காந்துருக்கான். இவனுக்கு என்ன இருக்கு தெரியும், இவனுக்கு என்ன இருக்குது திறமை. அந்த அளவுக்கு அற்பத்திலும் அற்பமானவன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சஜிதாவுடைய. பசி வந்தால் 10 பறந்து போகும் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அது மனிதனுடைய பலகீனத்தை எடுத்து கட்டக்கூடிய பழமொழி தானே. அதே போல தூக்கம் சுகமறியாது. தூக்கம் வந்துருச்சுன்னா நின்ற நிலையில தூங்கிட்டு வருவான், தூக்கம் வந்துச்சுன்னா கம்பியில சாதிக்கிட்டு தூங்குவான், ரொம்ப சட்டை கசையாம மடிப்பு கலங்காம சட்டை போடுவான். ஆனா தூக்கம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நடைபாதையில கூட உட்கார தயாராகிடுவான். சிறுப்பு படுற இடம், மனிதர்களுடைய கால் படுற இடம், பிளாட்பாரம் கூட அவனுக்கு தெரியாது. ரொம்ப தூய்மையாக இருக்கிறவன் ஹேண்ட் பண்ணிட்டு தான் போடுவாரு, சட்டை கசங்காது. தூக்கம் எதிர்ச்சிருச்சுன்னு சொன்னா தூக்கம் சுகமறியாது. அந்த அளவுக்கு பலகீனப்பட்டவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அதே போல எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியா இருந்தாலும் அவருடைய மூக்குல ஈ உட்காருதுன்னு வச்சுங்களேன், நான் எவ்வளவு பெரிய அதிகாரி, என் மூக்குல உட்கார்ற எர்ரா ஏக்கை பாட்டிச்சவன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஈ இல்லாத விளையாட்டெல்லாம் விளையாடும். என்ன பண்ண முடியும் ஒரு மனிதனால? இப்படிப்பட்ட ஒரு பலகீன நிலையில இருக்கிறான். வீட்டினுடைய அறைக்குள்ள தேல் புகுந்துருச்சு, தேல் போனதைத்தான் பார்த்தான், அந்த தேலை அடிச்சதையும் பார்க்கல, வெளியேற்றதையும் பார்க்கல. நிம்மதியா தூக்க முடியுமா? அந்த பெட்ரூமையே அப்படியே உண்டையிலேன்னு பண்ணிடுவான் ஒரு சின்ன தேலுக்கு. இப்படியாக எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய, எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழிநிலையில் உள்ளவன் தான் மனிதன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சஜிதா என்கிற ஒரு அம்சத்தை பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை பொருட்டக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கிறது. கடைசியா அத்தியாயத்துக்கு வர்றோம். சுருக்கமாக சொல்றேன், கடைசியா அத்தியாயத்துல ரொம்ப சுஜூதெல்லாம் செஞ்சுட்டு தலையை தூக்கி நிப்பாட்டி அல்லாஹ்விடத்துல சில சம்பாஷணைகளை பண்றோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, உடல் ரீதியான, உள்ளம் ரீதியான, பொருள் ரீதியான எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கே அர்ப்பணம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி கொண்டு வர்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைனா அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். சுருக்கமா சொல்றேன்,
நல்ல அடியார்களின் மீதெல்லாம் சலாம் என்றார். நபிசுல்லாசத்துக்கு சலாம், அதுக்கு பிறகு நல்லடியார்களுக்கு சலாம், அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஷஹாதா கலிமா சொல்றோம். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கடைசியா ஸலவாத் ஓதுறோம். ஸலவாத் ஓதுனதுக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ்விடத்துல நம்முடைய உதவிகள் கேட்கிறோம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சொல்றோம். பல கட்டங்களிலேயும் எனக்கு நீ உதவியாளனாகவே இரு என்பதாக நம்ம அல்லாஹ்விடத்துல விண்ணப்பிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அம்சங்களை கொண்டதுதான் தொழுகை. அந்த தொழுகையினுடைய விஷயத்துல நாம் அலட்சியமாக இருக்கிறோம், பொழுதுபோக்காக இருக்கிறோம். ஏதோ வந்தோம் தொழுதம் போனா போதும். அந்த தொழுகையினுடைய உட்பொருளை நாம் விளங்கிக் கொள்வோமே ஆனால், அந்த தொழுகை எதற்காக வேண்டி நம் மீது கடமையாக்கப்பட்டது என்பது அர்த்தத்தை நாம் விளங்குவோமே ஆனால், நிச்சயமாக அது நம்முடைய உள்ளத்திலே ஆன்மீக ரீதியான குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், சுகம் தரக்கூடியதாக இருக்கும், மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும், மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். அதனுடைய பரக்கத் நம்முடைய வாழ்வாதாரத்தின் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நம்முடைய ஆயுளின் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நம்முடைய குடும்பத்தினர்கள் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நாம் வசிக்கக்கூடிய இல்லத்தின் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நம்முடைய எதிர்காலத்தின் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நம்முடைய சந்ததிகளின் மீது எதிரொலிக்கும், அதனுடைய பரக்கத் நாம் புரியக்கூடிய இபாதத்துக்களின் மீது, அமல்களின் மீது, தான தர்மங்களின் மீது, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களின் மீதும் அந்த தொழுகை என்பதனுடைய பரக்கத்தை எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இறுதியில் நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிற வரைக்கும். மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை என்பது சொர்க்கத்தினுடைய திறவுகள். அந்த தொழுகையை மறந்துவிட்டு, அந்த தொழுகையின் மீதான ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்திவிட்டு இந்த உலகத்திலே எதுவும் சாதிக்க முடியாது, மறுமையிலே எந்த விதமான ஈடேற்றமும் பெற முடியாது. ஆகவே நாம் தொழுகையாளிகளாக ஆக வேண்டும். நம்முடைய மனைவி பிள்ளைகள் தொழுகையாளிகளாக ஆகுவதற்கான கவலையை கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் அதன் மீதான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பதன் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் அனைவரும் ஆகி வல்ல ரஹ்மானுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக, சந்திப்பை பெற்றவர்களாக, தொடர்பை உலகத்திலேயே ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாகத்தான்